திருநெல்வேலி பீஸ் ஹெல்த் சென்டர் மருத்துவமனையில் டிசம்பர் 18 புதன் மாலை 7 மணி கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சி மருத்துவமனையின் பிரேயர் ஹாலில் வைத்து நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை பீஸ் ஹெல்த் சென்டர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அன்புராஜன் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்பித்தார்கள். டாக்டர் அன்புராஜன் அவர்களின் மனைவி திருமதி பியூலா ஏஞ்சலின் அன்புராஜன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். மருத்துவமனையின் டைரக்டர்ஸ் டாக்டர் கெவின் டேனிராஜா, டாக்டர் ஷெக்கினா கெவின், டாக்டர் கேரன் பூர்ணி ஹெப்சிபா ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை வெள்ளாங்குழி பாஸ்டர் ஜேசுதாசன் அவர்கள் ஜெபிக்க நிகழ்ச்சிகள் ஆரம்பமானது. மக்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும்படியாக, வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக சர்வதமான தேவன் கருமையான மகனை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய பிறப்பின் நாளை கத்தாவை நினைவு கொடுத்து இந்த நைச்செய்தியை சொல்லும்படியாக நான் பெருமை கொடுத்திருக்கிறீர்கள் தான். கருமையான டாக்டருக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஜீவனுள்ள தேவனாய் உண்மை உயர்த்தும்படியாக, நம்முடைய மகத்துவத்தை சொல்லும்படியாக, அநேகருடைய உள்ளத்தில் நீர் பிறக்கும்படியாக இப்படிப்பட்ட மேலான சாக்கியத்தை தந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமே. தெய்வநாயகத்தை நீர் வீட்டிருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை முற்றிலுமாய் காணப்பட வேண்டும் என்றவரே. தெய்வநாயகத்தாவே நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய வார்த்தையானது வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். தெய்வநாயகத்துடைய கருத்துக்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். வந்திருக்கிற பாஸ்டருக்காக, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவநாயகத்தாவே பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் இந்த இடத்தை நீர் ஆளுகை செய்யணும் ஐயா. டாக்டரை மறுபடியும் ஆய்வுடைய சிரமத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த மேலான சிலாக்கியத்தை கொடுத்த மகத்துவ தெய்வம் இன்னும் என்னுடைய மகனை உயர்த்தும்படியாக அர்ப்பணிக்கிறேன். என்னை என்னுடைய பலிப்பிடத்திலே கையளிக்கிறேன். இந்த நாளிலே கத்தாவே இந்த வருடத்திலையும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து மகிழ்ந்து கழிவுறும்படியாக எனக்கு கிருபை தந்தபடியால் தோற்றேன். இயற்கைகளை அனுகூலமாக்கித்தார். எல்லா தடைகளை நீர் மாற்றணும். இயேசுவே நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கிட்டத்தட்ட 195 நாடுகள் இருக்கிறது. 819 கோடி ஜனங்கள் வாழ்கிறார்கள் இந்த உலகத்தில். அப்போ அநேக மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னா அது நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை. அப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு கொடாகூடி சொல்கிறோம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஏற்பாடு செய்வதற்கு அனுமதி தந்த நம்முடைய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் அன்புராஜ் சார் அவர்களுக்கு ஊழியர் மற்றும் ஊழியர் சார்பாக அவர்களை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துள்ளோம். நம்முடைய நிர்வாக இயக்குநருடைய துணையால் திருமதி பியூலா மேடம் வந்திருக்கிறது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. அவங்க பிசி செல்வங்களையும் நமக்காண்டி ப்ரோக்ராம் அட்டன் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களையும் மருத்துவமனை ஊழியர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பீஸ் சென்டரோட நிர்வாக மெடிக்கல் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களையும் ரொம்ப வாழ்த்தி வரவேற்கணும். டாக்டர் கெவின் சார் அண்ட் டாக்டர் கேரன் மேடம், அடுத்து டாக்டர் பிரைசி மேடம் இருக்காங்க. அவங்களையும் ஊழியர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கணும். அடுத்தபடியாக நம்ம கிறிஸ்துமஸ் நற்செய்தி வழங்க ராஜன் எட்வர்ட்ஸ் ஐயா போஸ்ட் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம ஊழியர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவங்களுடைய புதல்வன் வந்திருக்காங்க, ஐசக் அண்டு மோனிகா ஐசக் அவங்க வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம ஊழியர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நெடுங்காலமாக நமக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு பிளஸிங் மெசேஜ் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்டர் சித்தரன் சார் வந்திருக்காங்க. அவங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிறந்தார் என்ற பாடல் பாடுவதற்கு திரு சுரேஷ்குமார், ஜோசப், பாஸ்கர், ரவி டேனியல், மனாசே, சாமுவேல், குமார், சிம்சோன், முத்து. புகழ் பாடிட பிறந்தார் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தா மாதேவ தேவனே, வீணை வெறுத்தா தாழ்மை தரித்தா தியாகியாய் வளர்ந்தார்.
வாழ்வில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார் மாஜோதியாய் திகழ்ந்தார் பிறந்தார் பிறந்தார் ஒருமை தாழ்மை அன்பொழுக்கம் பெருந்தன்மை உள்ளவரே மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் வேளான நாமம் பெற்றார் வேளான நாமம் பெற்றார் பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் உள்ளமதில் இறையெங்கும் சாத்திடுவோம் புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம் பரநாவியில் மகிழ்வோம் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானத்திலே நட்சத்திரம் என்ற பாடலை பாட எங்களுடைய நட்சத்திர குழுவினர்கள் வருகிறார்கள். செவிலியர்கள் அண்ட் லேப் டெக்னீஷியன் மிஸ் செல்வக்கனி அண்ட் சுதாலட்சுமி, லேப் டெக்னீஷியன் கற்பகம் சங்கீதா அவர்களை வரவேற்கிறேன். அடுத்தபடியாக சோலோ சாங் பாடுவதற்கு மிஸ்டர் சுரேஷ்குமார். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல இயேசுவும் எனக்குள்ளே நிறைந்திருக்கும் இயேசுவும் எனக்குள்ளே நிறைந்திருக்கும் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல இயேசுவும் எனக்குள்ளே நிறைந்திருக்கும் இயேசுவும் எனக்குள்ளே நிறைந்திருக்கும். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை பீஸ் ஹெல்த் சென்டர் மேலாளர் திரு சோயா அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். மருத்துவமனை ஊழியர்கள் தங்கள் சிறப்பான திறமைகளை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பாடல்கள், நடனங்கள், குறுநாடகங்கள் வழியாக வந்திருந்த அனைவரும் அதிசயிக்க வண்ணம் வெளிக்காட்டி மகிழ்வித்தனர். சாண்டா கிளாஸ் நடனமாடி வந்திருந்தோரை மகிழ்வித்தார். சிறப்பு விருந்தினராக பிரபல சிவில் அட்வொகேட் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் அவர்கள் கிறிஸ்து பிறப்பின் மகத்துவங்களை நற்செய்தியாக வந்திருந்த அனைவரும் ஆசீர்வதிக்கும் வண்ணம் அழகாக எடுத்துரைத்து கலந்து கொண்ட யாவரின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தார்கள். அடுத்தது ஒரு சோலோ டான்ஸ் ஆடுறதுக்கு நர்ஸ் அஜ்மோல் வராங்க. உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை. எப்போ பிராக்டிஸ் பண்ணாங்கன்னு தெரியல, நல்லா அழகா ஆகியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அஜ்மோல். தமிழ்நாடு சாரமும் கேரளா சாரமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு டான்ஸ் ஆடிக்கீங்க. நன்றி. அடுத்தது குரூப் சாங் பாடுறதுக்கு விமன்ஸ் குரூப் வராங்க. சின்னஞ்சில் குடிக்கிறீங்க. ஜுவேரியா, ஜெபரோஸ்லின், அனிதா, ஜெபபர்லின், முத்தம்மா.
சாங் பாடிய சிறுசுகள் முதல் பெருசுகள் வரைக்கும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பற்றிய ஒரு நற்செய்தி வழங்க நம்முடைய ராஜன் எட்வர்ட் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உன்னதமான நாமத்தினாலே கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை கூறுவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஆட்டுக்காரங்கள் அப்படின்னு சொன்ன மெசேஜ் கேட்டுட்டு போயிடும். பொதுவாக நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் இப்படி சந்தோஷமான சூழ்நிலைகள் பார்ப்பது மிக கடினம். ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு விதமான உணர்வுகள் நமக்கு வரும். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வோடு இருப்பாங்க. எக்ஸாமினேஷன் ஹாலில் போனால் எல்லாம் சோகமான ஒரு உணர்வோடு இருப்பாங்க. மருத்துவமனை என்று சொன்னாலே எல்லாருக்குள்ளும் ஒரு பயத்தின் உணர்வு காணும். ஆனால் அருமையான நம்முடைய டாக்டர் ஒவ்வொரு வருடமும் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும்படி விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நினைவு கூறும்படி நல்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க. ஆண்டவராகிய சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்று பிறந்தார், எப்போது பிறந்தார், யாருமே எப்போ தெரியலன்னா பரவாயில்ல, இயேசு பிறந்தார்ன்றது தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்தும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். அஞ்ஞான சிஸ்டர் யூலா சகோதரிக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஒரு தேவ பயம் மிகுந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம். இத்தனை ஆண்டுகள் நான் ஒருவேளை 2-3 ஆண்டுகளாக செலிப்ரேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் இத்தனை ஆண்டுகள் டாக்டர் அன்புராஜன் என்று அவரை மாத்திரம் சொல்லிட்டு இருந்தோம். இப்பொழுது கூட அவருடைய பெரிய கிருபினாலே டாக்டர் கெவின், டாக்டர் டாக்டர் பிரைசி என்று ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை நோக்கி பார், அவர் ஒருவனாய் இருக்கையில், அவர் ஒருவனாய் இருக்கையில். டாக்டர் பெரிய பேக்ரவுண்டிலிருந்து வந்தவர் அல்ல, ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியத்தில் எத்தனை பாடுகள் என்று எங்களுக்கு மாத்திரம் தெரியும். வெளியே வரும் பொழுது நாங்கள் சிரித்த முகத்தோடு நிலத்தில் சதப்பணி வந்துடுவோம். ஆனால் பாடுகளை நாங்கள் வந்து அறிவோம். அந்த பாடுகள் நடுவிலே பிறந்து, அந்த பாடுகள் நடுவிலே வளர்ந்து, அந்த பாடுகள் நடுவிலே படித்து உயர்ந்து, இன்று உலகத்தின் எத்தனையோ பகுதிகளுக்கு நான் செல்லும்படியான எத்தனையோ தேசங்களுக்கு நான் செல்லுகிறேன். நான் மிகைப்படுத்தி சொல்லுகிறேன். அந்த தேசங்களிலே அநேக தமிழர்களை சந்திக்கும் சூழ்நிலை வரும். அப்படி தமிழர்களை சந்திக்கும் பொழுது டாக்டர் அன்புராஜன் என்று சொன்னால் ஏறக்குறைய 99% தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. அப்படி ஆண்டவர் தேவன் அழைக்கிறவர், பேரை பெருமைப்படுத்துகிறவர், பெருகச் செய்கிறவர். எல்லா நன்மையும் என்று கர்த்தர் இந்த அருமையான தம்பதிகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். டாக்டர் அன்புராஜன், அருமையான சகோதரி யூலா, இந்த தம்பதிகளுக்கு கர்த்தர் இந்த பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நான் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறேன். இரண்டாவது பேசக்கூடாது. யார் பேசாதீங்க, மெசேஜ் முடிகிற வரைக்கும். அம்மா யார் பேச கவனி. ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. ஆண்டவராகிய இரட்சகர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார் என்பதனாலே அழகாக பாடி, அழகாக நடனம் ஆடி, கடைசி கூட ஆடும் பொழுது கீழே ஃப்ளோர் போயிடுமோன்னு பயந்தேன். அதோட போகல. அந்த ஒரு ஆடி நல்ல நிகழ்வு, ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆனால் எதற்காய் பிறந்திருக்கிறார் என்பதை நாம் அறியாமல் போனால், அதை அறியாவிட்டால்
நம்முடைய கொண்டாட்டம் அது அர்த்தமற்றதாய் போய்விடும். வேத வசனம், ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யார் பிறந்திருக்கிறார்? இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர். இரட்சகர் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் மீட்கிறவர், நம்மை மீட்கிறவர், மீட்கிறவர் பிறந்திருக்கிறார். நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் என்னத்தை மீட்கிறார் என்பதை, என்னத்திற்காக பிறந்தார் என்பதை ஆண்டவரே சொல்கிறார், இயேசுவே சொல்கிறார். நானும் அவைகளுக்கு ஜீவன் அளிக்கவும், நானும் அவைகளுக்கு ஜீவன் அளிக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் பிறந்தேன். நாம் இந்த பூமியிலே வாழ்கிற இந்த வாழ்க்கை இன்று நம்முடைய கண்ணால் நாம் அதை பார்க்கிறோம். 80 வயது, 90 வயது அல்லது 100 வயது, 100 வயதுக்கு மேல் வாழ்கிறவர்கள் மிக மிக சொற்பம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வருகிறது. அந்த முடிவு வந்த பிறகு, முடிவு வரும் வரை யார் அதை பற்றி யோசிப்பதில்லை. ஆனால் அந்த முடிவு வந்த பிறகு நாம் எங்கே செல்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த யாருக்கு கேட்டால் தெரியாது. அவர் சொல்வாங்க, சிலர் தங்களுக்கு இருக்கிற தங்களுடைய நம்பிக்கை வைத்து சொல்வார்கள், கடவுள்கிட்ட போய்விட நல்ல கதை. நான் இப்போ அமெரிக்க தேசத்துக்கு நான் போக வேண்டும் என்று சொன்னால், இல்லாட்டி சிங்கப்பூர் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்க தேசங்களுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் கூட நான் என்னுடைய பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், என்னுடைய விசாவுக்கு அப்ளை பண்ணணும், என்னை யாரை ஒருத்தர் அங்கிருந்து என்னை கூப்பிடணும், இல்லாட்டி என்னை வேலைக்கு அமர்த்தணும். நிறைய ப்ராசஸ். அதெல்லாம் முடிஞ்சு அங்க போய் நிக்கிற இடத்துல என்னை ஒரு தடவை லண்டன்ல என்னை நிக்க வச்சுட்டு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டான். நான் ஊழியர் செய்ய வந்த பிரசங்கம் பண்ண சொன்னேன். போக முடியாதுன்னா நான் சொன்னேன், நான் எவ்வளவு தூரத்துல இருக்க, ஐம் சாரி, நீ போக முடியாதுன்னா. நான் கலங்கல, நான் பயப்படல. என்னென்ன ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று தெரியும். அப்ப முன்னால் ஒரு சேர் இருந்தது, முன்னால் ஒரு பெஞ்ச் இருந்தது. அதுல போய் உட்கார்ந்து நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் கொஞ்ச நாள் என்னையே பார்த்துட்டு அவன் உள்ள ஆபீசர்கிட்ட போயிட்டான். நான் பாட்டு பைபிள் வாசித்தது. ஏன்னா அவங்களுக்கு கேமரா எல்லாமே தெரியும் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி. அதை உள்ள போய் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்தான். என்னை கூப்பிட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு வெயிட் பண்றேன்னா. நான் சொன்னேன், நான் உள்ள போகணும், ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு. நான் தான் சொன்னேன், நீ போக முடியாது. நான் சொன்னேன், இல்லை எனக்கு தெரியும், நான் போறேன் அப்படின்னு. எப்படின்னு சொன்னான். அது நான் ஆண்டவர் என்னை கூப்பிட்டுருக்காரு ஊழியத்துக்கு, நான் ஊழியம் செய்யறேன். அப்ப சொன்னான், கடைசி தடவை அடுத்த முறை நீ வந்தீங்கன்னா இந்த விசால வரக்கூடாது, நீ ப்ரீச்சிங் விசால வர, இந்த முறை உன்னை அனுப்புகிறாரு. அப்போ அந்த இடத்தில் போய் அந்த தேசத்திற்குள் போய் கூட உள்ள போக முடியுமா அப்படின்றது சந்தேகம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முடிந்த பிறகு, நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. மனுஷனை ஆண்டு உண்டாக்கும் பொழுது மரிப்பதற்காக உண்டாக்கல, வியாதியோடு இருப்பதற்காக உண்டாக்கல. வாழ்க்கையில பாடுகளும் வேதனைகளும் கடன் பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் பிள்ளைகளால் பிரச்சனைகளும் பெற்றோரால் பிரச்சனை, இப்படி பாடுபடுவதற்காக தேவன் உருவாக்கல. தேவன் நம்மை உருவாக்குறது. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். உன்னை உண்டாக்கினது
நீ வேதனையோடு வாழ்வதற்காய் அல்ல. உன்னை உருவாக்கினது வியாதியோடு வாழ்வதற்காய் அல்ல. உன்னை உருவாக்கினது கடன் பிரச்சனையோடு வாழ்வதற்காக அல்ல. உன்னை உருவாக்கினது ஒருவரை அடித்துக் கொள்வதற்காய், ஒருவரை சுட்டு சாகடிப்பதற்காய் அல்ல. உன்னை உருவாக்கினது நீ நல்ல ஒரு பரிபூர்ண ஜீவனை நீ அடைமடியாதான் நான் உருவாக்கினேன். அதற்காக தான் நான் வந்தேன். அதற்காக நான் வந்தேன். உனக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுப்பதற்காக மாத்திரமே நான் வந்தேன் என்ற ஆண்டவர் மிக தெளிவாய் தெளிவாய் கட்ட சொன்னார். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டா. இப்ப எல்லாருக்கும் ஜீவன் இருக்கு. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்? நல்ல ஒரு ஜீவனோடு உட்கார்ந்து எல்லாருக்கும் ஜீவன் இருக்கு. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த ஜீவன், உனக்கு இருக்கிற அந்த ஜீவனை ஆண்டவர் பரிபூர்ணப்படுத்த போகிறார். பரிபூர்ணப்படுத்த போகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவில்லாத ஒரு நித்திய வாழ்க்கை வாழும்படி உனக்கு நித்தியமாய் வாழ. இந்த வாழ்க்கையில் காணப்படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், வியாதிகள், போராட்டங்கள், கண்ணீர் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் சண்டைகளும் போராட்டம் என்ன நடக்கும், என்ன நேரத்தில் உலகத்தில் நடக்கும் என்று தெரியாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் வேதனை நிறைந்து என்பதை நாம் காண்போம். அவை இப்படிப்பட்ட உலகத்திலே யாரை கேட்டாலும், பெரிய கோடீஸ்வரனை கேட்டாலும், ஏழை கேட்டாலும், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாலும், யாரை கேட்டாலும் வேதனை வேதனை வேதனை, பாடு 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 இந்த மனுஷன் பாடுகளினால் வேதனையினாலும் நிறைந்திருக்கிற உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இயேசு ஏன் பிறந்தார்? எதற்காக அவர் பிறந்தார்? உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தார். ஒரு மருத்துவருக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை மருத்துவரால தான் மாறும் என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை குழந்தைகள்லாம் மருத்துவரா மாறிச்சு, வந்த மருமகளும் மருத்துவரா மாறி. அது தேவனுடைய கிருபை. ஆனா மருத்துவரா மாறும் சொல்ல முடியாது. ஒரு என்ஜினியருக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை என்ஜினியர் மாறும் சொல்ல முடியாது. குழந்தையுடைய எதிர்காலம் என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்புதானே, இயேசு உலகத்தில் பிறப்பதற்கு முன்புதானே அவரை குறித்து வேத வசனம் எழுதியிருக்கிறது. அவர் எதற்காக பிறப்பார்? உனக்காக, எனக்காக, உன்னை மீட்க, என்னை மீட்க, நமக்காக அவர் மரிப்பதற்காகவே இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் பிறந்ததுடைய நோக்கம் என்ன? எதற்காக இயேசு பிறந்தார்? நம்ம அதை கொண்டாடுறோம், செலிப்ரேட் பண்றோம். அழகா இருக்கிற வசனம், let's celebrate. நாம் அதை கொண்டாடுகிறோம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிக்கிறீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா வடை விற்கிறாங்க, டீ விற்கிறாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க, அப்புறம் பேப்பர் விற்கிறாங்க, நிறைய விற்கிறாங்க. அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பேப்பர் வாங்கி படிச்சிருப்பாரு, அம்மா பார்த்தா ஒரு பக்கம் வடை வாங்கி குடிச்சு சாப்பிட்டுருப்பாங்க, இன்னொரு பக்கம் புள்ள வந்து டீ வாங்கி குடிச்சு, எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. வடை அப்ப சொல்லுவாங்க, இந்த கடாயில இருக்க வடை ரொம்ப டேஸ்டா இருக்கும், அப்படி வடை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த கடை டீ ரொம்ப டேஸ்டா இருக்கும், டீ வாங்கி குடிப்பாங்க. ஆனா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போனது டீ வாங்கி குடிக்கிறதுல, வடை வாங்கி சாப்பிடுறதுல. ஒரு ட்ரெயின் வரப்போது சீக்கிரமா, நீங்க சென்னைக்கு போகணும். அப்ப இந்த ட்ரெயின் வருகிறது சத்தம் கேட்ட உடனே எல்லாத்தையும் விட்டு எல்லாரும் ஓடி வருவாங்க அந்த ட்ரெயினை பிடிப்பது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு பிறந்தது. செலிப்ரேட் பண்றது நல்லது, ஆனால் அதற்காக மாத்திரம் அவர் வரவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற, உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற, என்னுடைய வாழ்க்கையை மாற்ற. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மனி சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, பாஸ்டர் நான் நைட்ல சாப்பிடுவேன், அதனால பாஸ்டர் உங்களுக்கு நைட்ல சாப்பிட, காலையில மீட்டிங், நைட்ல சாப்பிட ஒரு வீடு அரேஞ்ச் பண்ண சொல்லி ஒரு வீட்டுக்கு என்னை கூட்டிப்பாங்க. அந்த வீட்டுல அந்த சகோதரி பேர் மோனிகா. எங்க மோனிகா? ஜெர்மனி மோனிகா. மோனிகா அந்த பிள்ளையுடைய பேர். அப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டருக்கு உங்க வீட்டுல தான் நீங்க சாப்பாடு செய்யணும். அந்த அம்மா சரி கட்டாயம்
குட்டி பிள்ளைங்க 2 பிள்ளைங்க டெய்லி எனக்கு நைட்டாங்க டின்னர். எனக்கு 10-15 நாள் மீட்டிங் முடித்து நான் வெளியே வரேன். நான் வெளியே வரும்பொழுது அந்த பிள்ளை சொன்னா, மாஸ்டர் என் சாட்சிக்கு சொல்லு மாஸ்டர். சரிம்மா சொல்லுமா சொல்லி நான் வந்தேன். அந்த பிள்ளை சொன்னா, பாஸ்டர் எனக்கு ஒரு வியாதி இருந்தது. எனக்குரிய 15 வயதுல அந்த வியாதி ஆரம்பிச்சது. நான் குளிர்ந்த காற்றுல நடந்தோம்னா டக்குனு ஃபிட்ஸ் வந்துடும், கீழே விழுந்துடும். என்ன வியாதின்னு கேட்காதீங்க, நான் போனதுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோம் அது என்ன வியாதி எனக்கு தெரியாது. குளிர்ந்த காற்று பட்ட உடனே ஃபிட்ஸ் வந்துடும், கீழே விழுந்துடும். கடைசியில் கொஞ்சம் நாட்களாகி எங்க ஸ்கூலுக்கு போறதை நிறுத்திட்டாங்க. அது வியாதி அதிகமாச்சு, காத்து பட்டாலே ஃபிட்ஸ் வந்துடும். கடைசியில் மருத்துவர்கள் என்னை பல டெஸ்ட் பண்ணி பல இடங்கள்லாம் பார்த்து பல மருந்துகளை கொடுத்து கடைசியா டாக்டர் சொன்னாங்க, இந்த பிள்ளை வாழ்வது கடினம். அவை ஒரு அறையில தனியா இவளை வைத்திருங்க, 2 காரியம் செய்யாதீங்க, இவளை படிக்க வைக்காதீங்க, இவளுக்கு திருமணம் செய்யாதீங்க, எந்த குளிர்ந்த பகுதியிலும் இவளை கூட்டிட்டு போகாதீங்க, என்ன அறையிலேயே அடைச்சு சொன்னாங்க. ஆனா அறையில் இருக்கும்போது திடீர் 2 பிட்ஸ் வந்து ஒரு நாள் அதிகமான பிட்ஸ் வந்துருச்சு. என்னால தாங்க முடியல, நான் கதறி அழுதேன், நான் சாகுறேன், என்னால அதை தாங்க முடியல, கதறி அழுதேன். என் தகப்பனும் தாயும் இருக்க நகையெல்லாம் வச்சு 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 என்னை காப்பாத்துறாங்க. கடைசியா வர வழி இல்லை, பிள்ளை சாக போறான்னு சொல்லி என்னை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தாங்க. மருத்துவர் சொன்னாங்க, ஐ எம் சாரிமா, ஐ எம் சாரி, இனி இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பிழைப்பான் இருக்கு, உறுதியே இல்லை. நாங்க முயற்சி பண்றோம், நீங்க உங்க வேண்டிக்கோங்க, இதுக்கு மேல என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த மருத்துவர் போய்விட்டாங்க. எங்க அம்மா அழுதுகிட்டே பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க. நல்ல பாதிப்பு வயது, என் கையை தூக்க முடியாது, என் காலை தூக்க முடியாது, வெறும் எலும்பு தான். என்னுடைய படுக்கையை விட்டு ஒரு 2 படுக்கை தள்ளி ஒரு ஊழியர் ஒரு கிராமத்துல இருந்து அந்த படுக்கையில் இருக்கிற ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்க வந்தார். அவர் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப பக்தி இல்லை, அவங்க ஒழுங்கா அழைத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா எனக்கு ரொம்ப பக்தி உண்டு, எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் மரண படுக்கையில் இருக்கிறேன், ஆனால் கூட நான் மரித்தா ஆண்டவரை நான் பார்ப்பேன். ஏனென்றால் உலகத்தில் பிறந்த இயேசு என் உள்ளத்தில் பிறந்திருந்தார். உள்ளத்தை தேவன் தொட்டு என் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருந்தேன். எங்க அப்பா அம்மாக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அங்க அவர் ஜெபம் பண்றதை பார்த்து நல்ல அம்மாட்ட கேட்டேன், அம்மா அவர் எனக்கு ஜெபம் பண்ண சொல்லுங்க. என்ன சும்மா ரெடி, டாக்டர்ஸ் தான் நீ செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. நம்ம இல்லம்மா அவர் கூப்பிடுங்கன்னு சொன்னேன். எங்க அம்மா போய் வேண்டாம் வெறுப்புக்கு, ஐயா என் பிள்ளை உங்களை கூப்பிடுறான். அவர் வந்தாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. என் பிரச்சனையெல்லாம் சொன்னேன். சொன்ன உடனே அவரை தலையில கைவிட சொன்னாரு, மோனிகா இயேசு சொல்லுகிறார், இந்த வியாதியிலிருந்து நீ பரிபூர்ண சுகம் அடைவார். ஆமேன் சத்தம் கேட்குது, எல்லாருமே ஆமேன் ஒரு சத்தம் போட்டுருங்க. மோனிகா வியாதியிலிருந்து நீ சுகம் அடைவார், உனக்கு திருமணம் நடக்கும், நீ ஒரு குளிர்ந்த தேசத்திலே உன் வாழ்க்கையை நடத்துவாய் என்று 3 காரியம் சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அம்மாவை சொல்லி போறாருமா நீ பாட்டு படுத்துங்கன்னாங்க. 4 நாள் என் சரீரத்துல மட 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 என்று மாற்றம். நல்லா கண்ணை திறந்தேன், சாப்பிட ஆரம்பிச்சேன். டாக்டர்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணாங்க, எல்லா பிளட் டெஸ்ட் என்னென்ன எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க, she is 100% okay. 100% மோனிகா சுகமாகிவிட்டார், அவருக்கு வியாதியே இல்லை, நீங்க வீட்டு கூட்டிட்டு போயிடலாங்க. நான் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன். டிகிரி முடிச்சேன், பிஜி முடிச்சேன், அடுத்த கோர்ஸ் முடிச்சேன். இப்ப திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு எங்க அப்பா அம்மாக்கு பயம். பண்ணலாமா வேண்டாமா என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்னமா சொல்ற நீ? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு திருமணம் செய்தாங்க. என்னுடைய கணவனுக்கு கோயம்புத்தூர் பாஷ் அந்த கம்பெனியில அவருக்கு வேலை. திடீரென்று அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க ஜெர்மனியில. அப்ப அப்பா அம்மா ஒரே பயம், ஜெர்மனி பயங்கர குளிரும்,
எங்க போய் செத்து போயிட்டு என்ன பண்றது? நான் சொன்ன சாகவே மாட்டேன். சாகிற பெட்ல தண்ணிய உயிரோடு எழுப்ப ஆண்டவர் என்னை சாக விடவே மாட்டார். நான் போறேன் என்று வந்து 15 வருஷம் ஆச்சு பாஸ்டர். 15 வருஷம் ஆச்சு. 2 பிள்ளைகளும் பறந்துட்டாங்க. ஆண்டுடைய கிருபையினாலே இன்னைக்கு அந்த வியாதி எனக்கு திரும்ப வரவே இல்லை. ஆண்டவர் பூரணமாய் என் ஜீவனை மாற்றினார். இயேசு சொல்லுகிறார், ஏன் அவர் இந்த பூமிக்கு வந்தார்? இயேசு பூமிக்கு வந்தது நாம் அவரை கொண்டாடுவதற்காய் மாத்திரமல்ல, அவர் நமக்காய் பெற்று தந்த நன்மை உனக்கு ஜீவன் அளிக்கவும், உன்னுடைய ஜீவன் கண்ணீரோடு வாழ்வதற்கல்ல, துக்கத்தோடு வாழ்வதற்கல்ல, பாவ சாபங்கள், கேடுகள், அசுத்தங்கள், அருக்கடிகள், விபச்சாரங்கள், திருட்டுத்தனங்கள், கோபம் வாழ்வதற்கல்ல, நீ ஆண்டுடைய ராஜ்யத்திலே நித்தியமாய் வாழ்வதற்கு உனக்கு பரிபூர்ண ஜீவன் உண்டாகும்படி இயேசு வந்தார். உன்னை தேடி வந்தார், உன்னை அவர் மீட்டார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற, கொரிய தேசத்திலே மகா கொடிய பஞ்சம் இருந்த நாட்களிலே, மகா கொடிய பஞ்சம் இந்த நாட்கள், ஜப்பானியர் அவரை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாதபடிக்கு அந்த காலத்தில் இந்த கோல் நிலக்கரி ட்ரெயின் தான் உண்டு. அப்ப அந்த ட்ரெயின் போன பிறகு அதில் கீழே அந்த நிலக்கரி கீழே விடும். அந்த நிலக்கரிகளை பொறுக்கி கொண்டு போய் கடையில வித்து அதை வைத்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவ்வளவு கொடூரமான பஞ்சம். அப்பொழுது சில பிள்ளைகள் அந்த நிலக்கரிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள். பெரியவர்கள் அருகிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைகள் பொறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராதபடி, எப்பொழுது வருகிற ட்ரெயின் அல்ல, எதிர்பாராதபடி ஒரு ட்ரெயின் வந்து விட்டது. எல்லாரும் கத்தினாங்க. பெரியவங்க எல்லாம், ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, ட்ரெயின் வருது ட்ரெயின் வருது. எல்லா பிள்ளைகளும் ஓடினார்கள். ஆனால் ஒரே ஒரு பையன் அதை கவனிக்காதபடி கீழே அமர்ந்து நிதானமா கரியை பொறுக்கிக் கொண்டே இருந்தான். கத்தினார்கள், கதறினார்கள், அவன் கேட்கவே இல்லை. ட்ரெயின் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இப்ப ட்ரெயின் அவன் மேல் மோத போகுது. திடீரென்று ஒரு மனுஷன் ஓடி வந்தார், அவனை தள்ளினார். அவன் உருண்டு போய் அந்த ட்ரெயின் ட்ராக்ல இருந்து உருண்டு போய் வெளியே விழுந்தான். ஆனால் அந்த பரிதாபம், அந்த மனிதன் மேல் ட்ரெயின் மோதியது, 2 துண்டாய் அவனை பிளந்தது. அந்த மனிதன் அதே இடத்திலே ரத்த வெள்ளத்திலே மறித்து போனார். ட்ரெயின் போய்விட்டது. எல்லாரும் ஓடி வந்தார்கள். அந்த மனிதனை பார்த்தார்கள். ஐயோ, யாரோ ஒரு சின்ன பிள்ளைக்காக, யாரோ ஒரு பிள்ளைக்காக தன் ஜீவனையே மனுஷன் கொடுத்தானே என்று சொல்லி கண்ணீரோடு அந்த மனிதனை பார்த்தார்கள். ஒரு மனுஷன் மாத்திரம் ஓடி போய் அந்த சின்ன பையனை தூக்குறான். நல்லா இருக்கியான்னு கேட்டான். நல்லா இருக்கேன்னா, நீ வந்து பாரு, உனக்காக ஒரு மனுஷன் தன் ஜீவனையே கொடுத்தார் என்று சொன்னான். அவர் எழுப்பினான். அவளை கூட்டி அழைத்து வந்தான். அந்த மனுஷனுடைய பாதி உடல், தலை நெஞ்சு வரை பாதி உடல் துண்டாக கிடக்கிற ரத்த வெள்ளத்திலே அவன் கூட்டி வந்து காண்பித்தான். இந்த மனிதன் தான் உனக்காக தன் ஜீவனை கொடுத்தான், உன்னை தள்ளிவிட்டான். ஆனால் இந்த மனிதன் மேல் ரயில் மோதிருந்து மறித்து போனான். அதோடு மனிதனை பார் என்று சொன்னான். அவனை பார்த்தவுடன் இந்த பையன் ஓடி போய் அவனை கழுத்தை கட்டி பிடித்து ஓ என்று கதறி விழுந்தான். அப்ப எல்லாரும் வந்தாங்க. தம்பி போதும், எந்திரி எந்திரி, அவனை நாம் அடக்கம் பண்ணலாம், எழுப்பணும். அவன் எழுப்பவே இல்லை, கட்டி அழுதான். ஓ என்று கதறி கதறி அழுதான். அப்பா எந்திரினாங்க. அவன் சொன்னான், இது எங்க அப்பா, இது என்னுடைய அப்பா, இது அப்பா, இது ஐயோ அப்பா, என்னுடைய அப்பா என்று கதறி கதறி அழுதான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுடைய விசேஷம் என்ன? நான் நீங்கள் மறிக்க வேண்டிய இடத்திலே இயேசு மறிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ் என்பது. வாழ்க்கையிலே வேதனை இல்லை. நீங்கள் கூப்பிட்டால் சாபம் இல்லை. வாழ்க்கையில உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் நடக்கும், அந்த வாழ்க்கையில் வரும். ஆனால் வாழ்க்கை முடியும் பொழுது ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை முடியும். ஆனால் இயேசுவை மீட்க வேண்டும் என்று யார் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை ஆரம்பம்.
அதற்காக தான் இயேசு இந்த பூமியிலே வந்தார். அந்த வேளையில் கூட ஆண்டவரே ஜீவன் அளிக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொல்கிறேன். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். குடும்பத்தின் பிரச்சனைகள், வாழ்க்கையின் பிரச்சனைகள், சரீரத்தின் பாரங்கள், சூழலிலே காணப்படுகிற போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் காணப்படுகிற அதோரமான பாவ போராட்டங்கள், குடியினாலும் பேசித்தனால் அசுத்தால் உண்டாகிற குடும்பத்தில் உண்டாகிற போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற சாபத்தால் நான் நொந்து போயிருக்கிறேன். எனக்கு நிறைய காரியங்கள் நினைத்தா பயமா இருக்குது. என்ன செய்வதுன்னு தெரியல. இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில அந்த பரிபூர்ண ஜீவனை இயேசு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நித்திய வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இயேசுவை மீட்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு வலது கரத்தை மாத்திரம் உயர்த்துங்க. உங்களுக்காக நான் செபித்து விரும்புகிறேன். எல்லாருடைய கரங்களை நான் பார்க்கிறேன். ஒரு வலது கரத்தை மாத்திரம் உயர்த்துங்க. ஆண்டவரே, அந்த ஜீவனை பரிபூர்ணமாக மாற்றுங்க. வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்களை காண்கிறோம், வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை காண்கிறோம், வாழ்க்கையில் எத்தனை சாபங்களை காண்கிறோம். மரண பயம் எங்களை பிடித்து ஆட்கொள்கிறது. இரவும் பகலும் பயம் என்ற வசனம் சொல்கிறது. மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. உன் வாழ்க்கையிலே பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆனால் நான் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் வாயில இயேசு என்ற வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லுங்க, இயேசு என்ற வார்த்தை சொல்லுங்க, இயேசு என்ற வார்த்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நாட்களில் உலகம் முழுவதும் ஆண்டவரான இயேசு இந்த பூமியில் பிறந்தார் என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் எதற்கு பிறந்தார் என்பதை ஒரு 50% கூட அறிந்து கொள்ளவில்லை. அருமையான அந்த மருத்துவமனையில் அருமையான டாக்டர்ஸ் ஆண்டவரே இந்த அருமையான ப்ரோக்ராம்ஸ் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. எதற்கு நாங்கள் பாடி ஆடுவது நல்லது, தேவனை விரும்புறீங்க. சின்ன பிள்ளைகள் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது இது மாத்திரமல்ல, வாயில் விவரிக்க முடியாத விடுதலை, வாயில் விவரிக்க முடியாத ஆரோக்கியம், வாயில் விவரிக்க முடியாத சமாதானம், வாயில் விவரிக்க முடியாத ஆசீர்வாதங்கள், வாயில் விவரிக்க முடியாத உயர்வுகள், இவை எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக தான் நீர் ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்தில் வந்தீரப்பா. அன்பு பிள்ளைகளுக்காய், கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளுக்காய், அந்த குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். எந்த சாபம் காணப்பட்டாலும் அது மாறுவதாக, எந்த வேதனை காணப்பட்டாலும் அது மாறுவதாக, எந்த கடன் பிரச்சனை காணப்பட்டாலும் மாறுவதாக, எந்த துயரம் காணப்பட்டாலும் மாறுவதாக, எந்த சாபம் தொடர்ந்தாலும் இன்றோடு அது ஒளிந்து போவதாக, எந்த போராட்டம் காணப்பட்டால் இந்த நிமிடத்தோடு மாறி போவதாக, மரண பயம் முற்றிலுமாய் நீங்குவதாக, வியாதி பயம் முற்றிலுமாய் நீங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பரிபூர்ண ஜீவனை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். இந்த ஜீவன் மாத்திரமல்ல, நித்திய காலமாய் வாழ்கிற ஜீவனை வைத்திருக்கிறீர். அதை பெற்றுக் கொள்கிற பாக்கியத்தை, இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும், சிறியவளா இருந்தாலும் பெரியவளா இருந்தாலும் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. மருத்துவமனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேலை செய்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்குவீராக. விசேஷமாய் இதை முழு மனதோடு ஆயத்த, நல்ல இதயத்தோடு ஆயத்தம் பண்ணின டாக்டர்ஸ்க்காக, கெமிலுக்காக, மனைவிக்காக, அன்பு மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததியார், இந்த சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியார், இந்த சந்ததி கர்த்தரால் போதிக்கப்படுகிற சந்ததியார், இந்த சந்ததி தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட சந்ததியார், சந்ததியில் ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து நடக்கிற சகல காரியங்களும் பொருட்படுத்த ஆசீர்வாதமாய் நடத்தி தாங்க. மெய்யான மன மகிழ்ச்சியை தாங்க, மெய்யான சமாதானத்தை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். God bless. கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி நமக்கு ரெவரண்ட் பாஸ்டர் ராஜரட்னம் ஐயா அவர்களுக்கு மருத்துவ ஊழியர் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். அப்படியாக கிறிஸ்துமஸ்னாலே கிறிஸ்துமஸ் தாத்தா வரணுங்களா, சாண்டா கிளாஸ் தாத்தா இல்லைன்னா அது கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனே இல்லையா.
கொஞ்சம் கஷ்டப்பட்டு கால் பண்ணி அவரை வர சொல்லியாச்சு. அவரும் இறங்கிட்டார் ஃப்ளைட்லேருந்து. இப்போ பிரதீப் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களை மகிழ் வைக்க தயவுசெய்து அமைதியாக கண்டுகளிங்கள், சத்தம் போட வேண்டாம். ஸ்கிட் நடத்தக்கூடியவங்க செல்வக்கனி, பேச்சியம்மாள், மகேஸ்வரி, சுதாலட்சுமி, மரியா, கிறிஸ்டி, வெங்கடேஷ், சாமுவேல் அண்ட் ஷேக் பிரதீப். கொஞ்சம் வருமா, ஏதாவது ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா, தலையெல்லாம் சுத்துதுமா, மயக்கம் வர போல இருக்குமா, தாகமா இருக்குமா, மயங்கி விழுந்துட போலமா. ஐயோ என்ன சொல்லுவேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன். எந்திரிமா அம்மா, எந்திரிமா. என் பிள்ளை மயங்கி விழுந்துட்டா பசியில, கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். நமக்கே மாச கடைசியால சிக்கன் சைஸ் பைசா கிடையாது. இல்ல இந்த பொம்பளைக்கு அவன் மகளுக்கு வேற வாங்க மாட்டாளா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன். அம்மா எந்திரிமா, ஐயோ எந்திரிமா, எந்திரிமா, ஐயோ எந்திரிமா, நான் என்ன பண்ணுவேன். எந்திரிமா அம்மா என்னாச்சு? என் பிள்ளை பசியில மயங்கி விழுந்துட்டா, யாருங்களாவது உதவி பண்ணுங்களேன். நம்மகிட்ட 2 சாப்பாடு இருக்கலாம், ஏதோ ஒன்று கொடுத்துடலாமா? ஏழைக்கிறகு இறைவன் கத்தருக்கு கடன் கொடுப்பான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, நம்ம 2 சாப்பாடு எந்திரிமா, எந்திரிமா, கண்டிப்பா கொடுத்துடலாமா? அம்மா எந்தி சாப்பாடு சாப்பாடுமா. காட்சி 2 வறுமை, வஸ்திரம் இல்லாமை. ஐயோ குளிர்தே நடுங்குதே, யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே. ஐயோ குளிர்தே நடுங்குதே, 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 யாராவது ஹெல்ப் பண்ணுங்களையா. ஐயோ குளிர்தே நடுங்குதே, அம்மா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம்மா. குளிர்தையா நடக்குதையா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கய்யா. ஐயோ குளிர்தே நடக்குதே. ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாவாசைக்கு ஒரு வாட்டி தான் ட்ரெஸ்ஸுக்கு தருவாங்க. இதுல இதுக்கு வேலையா அது பண்ண ஏமா ஏமா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம்மா. நீங்க பாட்டு போறீங்க. ஐயோ குளிர்தே நடக்குதே. ஜாந்திரா என்னம்மா பண்ணுங்க உங்களுக்கு? அம்மா அம்மா குளிருதுமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம்மா. 2 ட்ரெஸ் இருக்கலாம், ஒன்று கொடுத்துடலாமா? கொடுத்து. காட்சி 3 வியாதி. ஐயோ ஒரே எருமலா இருக்கு, கடமெல்லாம் அடிக்குது, பெத்தாங்களே நோட்டிட்டு போயிட்டாங்க, சொந்த பந்து போய் நோட்டிட்டு போயாச்சு, நண்பர்களே நோட்டிட்டு போயிட்டாங்க, என்ன பார்க்க யாருமே இல்லையே. நம்ம கூட வேலை பண்ணக்கூடிய கொரோனா வரும்னு நினைக்கிறாங்க. ஐயோ கொரோனாவா? எனக்கே இப்பதான் கேஸ் சரியா இருக்கு. யாருமே இல்லைன்னு வர சொல்லலாம். பார்த்து எசப்பா, நம்மளுடைய காப்பியை கொடுக்கிறேன். எசப்பா, நம்மளுடைய மதிப்புள்ள ஊழியம் கொடுங்க. இந்த தரப்புள்ள கரம் கொண்டு சுகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். ஜெபம்யாச்சுன்னா ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. சரியா? ரொம்ப நன்றி. காட்சி 4 நியாய தீர்ப்பு. மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வந்திருக்கிறார். தமது மகிமையுள்ள
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். இதோ சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்கள் இங்கே பிரிக்கப்படுவார்கள். இப்பொழுதும் செம்மறி ஆடுகள் பிதாவின் வலது பக்கத்திலே நிறுத்தப்படுகிறார்கள், வெள்ளாடுகள் அவரின் இடது பக்கத்திலே நிறுத்தப்படுகிறார்கள். எனக்கு வலது பக்கத்தில் இருப்பவர்களே, வாருங்கள். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக நான் ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஆண்டவரே, நாங்க எப்ப உங்களை பார்க்க வந்தோம்? நாங்க எப்ப உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்? எனக்கு இடது பக்கத்தில் உள்ள சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் நித்திய அக்னிக்குள்ளே போங்கள். எனக்கு பசித்த போது நீங்கள் போஜனம் கொடுக்கவில்லை. நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியிலும் காவலிலும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. உங்களுக்கு போஜனம் கொடுக்காம இருந்தோமா? நீங்க வஸ்திரம் இல்லாம இருக்கும்போது நாங்க கண்டு கொள்ளாம போயிருக்க மாட்டோமே ஆண்டவரே. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இவர்கள் நித்திய அக்னியை அடையட்டும். நீதிமான்களே, நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படி வாருங்கள். கேளுங்கள். பசி, தாகம், வியாதி, காவல் இவைகளால் சிறுமைப்படுவோருக்கு நாம் எதை செய்கிறோமோ அதை கர்த்தருக்கே செய்கிறோம். நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும்? அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாகிறார். ஆகையால் பசித்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னாவை, அதாவது சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். தாகம் உள்ளவர்களை ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவின் இடத்தில் நாம் நடத்த வேண்டும். காவலில் இருப்போர், சாபத்திலும் பாவத்திலும் வியாதியிலும் கட்டப்பட்டவர்களை நாம் கட்டவிழ்த்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசுவின் இடத்தில் கொண்டு வருவோம். வஸ்திரம் இல்லாதவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் பெறும்படி நாம் செய்ய வேண்டும். நன்றி. டான்ஸ் ஆடுறதுக்கு நர்ஸ் ஜெபபெல்லி வராங்க. அடுத்தபடியாக சோலோ சாங் பாடுவதற்கு மிஸ்டர் பாஸ்கர் அவர்கள் வருகிறார்கள். அடுத்தபடியாக கோலாட்டம் டான்ஸ் ஆட வருகிறார்கள். அன்பானவா அருளானவா என்ற பாடல் ஆட குழுவினர்கள் முத்தம்மாள், ஜுவேரியா, மாரியம்மாள், பிரேமா, ரேவதி, கனிமொழி, அபர்ணா, அபிர்னாமி
சிறுசு முதல் பெருசுகள் வரைக்கும் வராங்க. வாங்க. குழுவினர்களுக்கு நன்றி. இறுதியாக நம்முடைய ஹாஸ்பிட்டலோட வெல்ஃபேர் சார், இன்ஸ்பெக்டர் சித்தரஞ்சன் சார் ஒரு சில வார்த்தைகளை பேச அன்போடு கேட்டுக்கோங்க. அனைவருக்கும் அன்பார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்னா இவ்வளவு செலிப்ரேஷனாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது நர்சிங் காலேஜில் படித்தாங்களா இல்லாட்டி டான்ஸ் காலேஜில் படித்தாங்கன்னு தெரியல. நான் டாக்டர் முன்னாடி கீழே வந்து பார்க்கும்போது ஓபியில் எல்லோரும் பயபக்தியோடு நிற்பாங்க. டாக்டர் வெட்டர் கப் சிப்னு இருப்பாங்க. இங்கே அவங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்தா எனக்கே ஒன்றும் புரியல. நீங்கள் எந்த காலேஜில் படித்தாங்கன்னு தெரியல. சந்தோஷம். உங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். உங்களை அனைவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அதாவது நம்ம டாக்டர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதிகமாக கத்தரை நேசிக்கிறவர்கள் ஊழியக்காரர்கள் மாதிரி அதிகமாக நேசிப்பார். பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆபரகாம் சொல்ற உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைக்கு நம்ம டாக்டர் தான் சாட்சி. டாக்டரு மகன், மருமக, மகள், துணைவியார் எல்லாரும் உண்மையிலே கடவுளுக்கு அதிகமாக பயந்தவங்க, ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு செய்தியை கேட்டீங்க. நம்ம பாஸ்டர் வந்து நம்ம அருமையான ஒரு கிறிஸ்துமஸ் செய்தி கொடுத்தாங்க. நல்ல செய்தி, சந்தோஷம். அடுத்தபடியாக என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, இன்விடேஷனில் போகிறாமே டாக்டர் 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 டாக்டர்னு வருது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டாக்டர் பேர் இல்லை. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மனசு குறைவாக இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது, லேசான காரியம் தான். அன்பு சகோதரன் நினைச்சா பிஹெச் பண்ணியா உங்கள் பேர் முன்னாடி டாக்டர் போட்டுக்கலாம். அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. யார் யாரெல்லாமோ போடுறாங்க, பிஹெச்சுக்கு போட்டு 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர் பண்ணணும், 5வது ஆள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர் படத்தை போடணும். அது என்னோட ஒரு அன்பான ஆசை. அவர்கள் எல்லாத்தையும் ஆசை வைப்பார். நம்ம டாக்டர் அன்பராஜ் சொல்ல போனால் ரொம்ப அதிகமாக சொல்ல நேரமே காணாது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக டாக்டர் நெருங்கி பழகிட்டு இருக்கேன். நம்ம ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், டிஜிபி, ஐஜிஎல்லாம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் நம்ம டாக்டர் தான் வருவாங்க. டாக்டர் அன்பாக நேசிப்பார். எல்லாரும் சோகமாக தான் போயிருக்காங்க, ஒருத்தருக்கும் குறைவெல்லாம் போயிருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்து இயேசு பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாவிகளை ரட்சிக்கவும் அடிமைகளை மீட்கவும் தான் வந்தோம்னு சொல்லுறாரு. அது மாதிரி நம்ம டாக்டர் வந்து நோயாளிகளுக்கு குணப்படுத்திக்கினே அவர் குடும்பத்தில் வந்திருக்காரு. அவர் பிள்ளைகள் எல்லாமே நோயாளிகளோட வரவங்க போகிறாங்க, எல்லாமே சோப்படுத்தி தான் போகிறாங்க. நானும் ரொம்ப அனுப்பிச்சிருக்கேன். நிறைய பேர் டாக்டர் மூலமாக ஒரு நன்மையை அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய காரியம். நீங்களும் அப்படி இருங்க, எல்லாரும் உண்மையாக வேலை செய்யுங்க. டாக்டர்கிட்ட அன்பாகவும் விசுவாசமாக இருந்து நல்ல ஊழியம் செய்யணும். அதான் முக்கியமான காரியம். உங்களை எல்லாத்தையும் கூட ஆசீர்வார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி சார். அழகான வாழ்த்துறை வழங்கிய சித்தரன் சாருக்கு நன்றி. இந்த வருஷம் நான் பேசணும்னு நினைச்சேன், பேச முடியல. ஏன்னா ப்ரோக்ராமே லேட்டாக தான் ஆரம்பிச்சது. அதனால் ஒரு குட்டி கதை சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. எல்லோரும் பசி மயக்கத்தில் இருக்கிறீங்க. அதனால் மைக்கை நான் சாட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தேன். அடுத்த வருஷம் வாய்ப்பு கிடைச்சா உங்களை நான் பேசுகிறேன், சரிங்களா? குட்டி கதையா? அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தினர் சார்பிலும் அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மற்றும் வரப்போகிற புதிய ஆண்டு 2025 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய் அமைய வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி நான் உங்களை வாழ்த்துகிறேன். உண்மையிலே இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். அப்படிப்பட்ட சந்தோஷமான தருணங்கள் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஒருத்தருக்குள்ள என்னென்னலாம் திறமைகள் இருக்குங்கிறத வெளிப்படுத்திருக்கீங்க. ஓபிசிஸ் இப்படி இருப்பான்னு நானே அஜ்மோல் எப்பவுமே ரொம்ப நியாயமா இருப்பான். முன்னாடி அந்த பாடல்ல வரிகள் அது எல்லாமே மிகுந்த நேர்த்தியா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையுமே சொல்றாங்க, குறிப்புகள் எடுத்த ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா
சரி வேண்டாம், எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம், நேரமா ஆகிவிட்டது. ஸோ இந்த நிகழ்ச்சி நன்மையாய் ஆசீர்வாதமாய் நடைபெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கால சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக்கி கொடுத்தார். அவருக்கு நன்றி. இந்த 3வது மாடி இது நிறைவேறும்படியாய் ஓரளவு நமக்கு இது பயன்பாட்டுக்குள்ள வரும்படியாகவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அது மிகப்பெரிய ஒரு ஆண்டவர் செய்த ஒரு நன்மை. போன ஆண்டு கிறிஸ்துமஸ் ஒட்டி நம்ம 3 நாள் மாடியில தான் தங்கியிருந்தோம். 111 பேர் தங்கியிருந்தோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த ஆண்டில் வராதபடி ஆண்டவர் பாதுகாத்துக்கிட்டாரு. ஸோ மழையை தந்தாரு, ஆனால் அதனால் உள்ள சேதங்களை தரல. டெய்லி காலை மாலை ஜெபம் தவிர மிட் நைட் ப்ரேயரை ஒழுங்காக ஒரு நாள் கூட விடாமல் இங்கே நடப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாரு. ஸோ 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இங்கே மிட் நைட் ப்ரேயர் நடந்ததுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாரு. இதில் நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இந்த நாட்டில் நம்முடைய அழைப்பை வந்த அருமையான போதகர் ராஜனுடைய போதகர் லூக்கைசன், அவருடைய துணைவியார் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்று வாழ்த்துக்களை நாம் தெரியப்படுத்துகிறோம். அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை நாம் வழங்குகிறோம். பியூலாமன் வந்து நம்முடைய சித்தரஞ்சன் சார் இல்லாமல் நமக்கு ஒரு நிகழ்வுங்கிறது இருக்காது. அதில் சித்தரஞ்சன் சார் நமக்கு வந்து நிகழ்வை நமக்கு நன்மையாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஸோ சிஜே பாபா சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை நல்ல வழிபடியாக இருக்கிறேன். வந்து அவங்களுக்கான இந்த நினைவு பரிசை கொடுப்பாங்க. சந்திரன் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிற பாஸ்டர் நியூக் அவங்கள நான் நண்போடு கூட முன்னால் அழைக்கிறேன். நான் இல்லாத நாட்கள் ஜபத்தை ரொம்ப ஆசீர்வாதமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அவருக்கு அவருடைய குடும்பமாக அங்கே நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. கையில் வச்சே தெரிஞ்சிட்டு பாஸ்டரோட எவ்வளவு ஐக்கியமாயிடுச்சு. சரி, ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு இந்த நினைவு பரிசு வைக்கிறேன். ஜெயசுதாசன் மார்க்கெட்டிங் மேனேஜர் கோபதி நாயகம். அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாதந்தோறும் ஒரு முறை நம்முடைய மருத்துவமனையில் வந்து கேம்ப் பண்றாங்க. நம்ம போகிற மெடிக்கல் கேம்ப் எல்லாத்துக்கும் அவங்க வந்து நம்ம கூட வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க. நமக்கு எல்லாரையும் சூட் பண்ணிட்டு வசீகரன். ஸோ நம்முடைய வெப்சைட் அது எல்லாத்தையும் அவங்க தான் கவனமாக பார்த்துக்கிறாங்க. அதை நேர்த்தியாக செய்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறாங்க. டிஜிட்டல் கொரோனா நாளைக்கு நமக்கு உதவியாக இருக்காங்க. கேரன் வந்து இந்த நினைவு பரிசு அவங்களுக்கு கொடுத்து கேட்குறேன். ஸோ மருத்துவமனை ஊழியர்களாக குடும்பத்தினராக இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க. பீஸ் ட்ரஸ்ட் சார்பில் பீஸ் ட்ரஸ்டினுடைய ஊழியர்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியை தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் உங்களால் முடிந்ததற்கும் மேலே நன்மையாக செய்கிறீங்க. நிறையா நற்காரியங்கள் செய்கிறீங்க. பீசஸ் மூலமாகவும் நிறைய நற்காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் அனைவருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிக்கிறேன். டியூட்டி டாக்டர்ஸ் ஆர்எம்எஸ் அவங்களும் நேர காலங்கள் பார்க்காம மருத்துவமனையில் ரொம்ப நேர்த்தியாக பணிகளை செய்கிறீங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு
செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. அது ரொம்ப முக்கியமானது. போதகர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி கண்டிப்பாக இயேசு பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் அவரை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் அவரையும் உள்ளடக்கியவர்களாக அவரை கொண்டவர்களாக அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் காணப்படுவது மாத்திரமே நமக்கு உண்மையான ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மிகவும் உண்மையானது. இந்த வார்த்தைகளுக்கு இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஜபிக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் மெய்யாகவே ஆண்டவர் மேலான ஆசீர்வாதங்களை நன்மைகளை நன்மை செய்வார். கடைசி ஜெபம் செய்யும்படியாக பாஸ்டர் அவர்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். பாஸ்டர், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல விருந்து இருக்குது, அடிப்படி போடாதீங்க. விருந்தினர்களுக்கு கீழே கேன்டீன் போயிடுவாங்க, மற்றவர்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்து வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டு போகக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில பங்கு கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மிகவும் நேர்த்தியா செஞ்சாங்க, அழகா செஞ்சாங்க. அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப பாராட்டக்கூடியதா இருக்குது. உங்க வார்டுக்கு நான் ரவுண்ட்ஸ் வரும்போது ரைட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபை இரக்கமுள்ள ஆண்டவரே இயேசு சுவாமி கர்த்தாவே, ஆண்டவரே இந்த இடத்துல ஜெபித்த ஜெபங்களை கேட்டு என் ஆண்டவர் கர்த்தாவே ஒவ்வொரு ஆண்டவரை கர்த்தாவே காரியங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடுத்த அவருடைய மகாதேவுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக கர்த்தாவே ஆண்டவரே இயற்கையை எங்களுக்கு சாதகமாக மாற்றி தந்தீங்களே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறதான கர்த்தராகிய இயேசு ஆண்டவரே உடைய வல்லமை ஆண்டவரே கர்த்தாவே நீங்க இந்த இடத்துல இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை அப்பா ஆண்டவரே போதகர் மூலமாக தகப்பனார் மூலமாக நீர் எங்களை ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே உம்முடைய பிறப்பின் ஆண்டவரே உம்முடைய இதய துடிப்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே நீர் பேசுகிற காரியத்தை ஆண்டவரே இதோடு விட்டு செல்லாமல் ஆண்டவரே அதை இருதயத்திலே காத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்க ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள நசராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சேர்ந்து டாக்டர் கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வாங்கம்மா. நிகழ்ச்சியின் இறுதி ஜெபத்தினை இலங்கை பாஸ்டர் தியோக் அவர்கள் ஜெபிக்க நிகழ்ச்சிகள் நிறைவுற்றது. தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் சுவையான பிரியாணி வழங்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிகளை பீஸ் ஹெல்த் சென்டர் மேலாளர் திரு சூர்யா மற்றும் உடன் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஒரு குட்டி கதைன்னு சொன்னது குட்டி கதை கிடையாது, அது உண்மை ஸ்டோரி. கிபி 3ஆம் நூற்றாண்டுல நடந்ததும் 4ஆம் நூற்றாண்டுல நடந்ததும் இன்னைக்கு சொல்ல மாட்டேன், அது அடுத்த வருஷம் சரிங்களா? ஏன்னா நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லை. சாண்டா கிளாஸ்னா என்ன, அவர் யாரு, அந்த தாத்தா எப்படி வந்தார், எப்படி உருவானாரு, ஏன் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம், ஏன் ஸ்டார் வச்சுருக்கோம்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி படித்தேன். சரி, அடுத்த வருஷம் சொல்லிட்டு தரேன். நன்றி, தேங்க்யூ. அனைவரும் நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு நன்றி. கண்டிப்பாக விருந்து அருந்தி சாப்பிட்டு போகும். நன்றி.